ஹாய் மக்களே, இன்றைக்கி கொழுக்கட்டை வைக்க போகிறோம். கொழுக்கட்டை வைக்க 1 கிலோ பச்சரிசி எடுத்து அதில் கொஞ்சம் சுக்கும் ஏலக்காய் மட்டும் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நெய் தேங்காய் எங்கள் ஒரு ஸ்பெஷல் நெய் தேங்காய் திருவிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நெய் ஊற்றி சிறுபயிறு வறுத்து தேங்காயை வறுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காளான் சுடக்கு ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. சரியா? இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னென்னா, சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 7 பிள்ளைகள் சாப்பாடு கிடையாதுன்னா பாதி நாள் ஒரு மதியம் மட்டும் ஏதாவது கோதும்பாக வச்சு சாப்பிட்ருக்கோம், சோளம் வச்சு சாப்பிட்ருக்கோம், காடியெலாம் சாப்பிட்ருக்கோம். ரேஷன் அரிசிலாம் அப்போம்லாம் வேகாது, புழுவாக அடக்கம். அதை புழு புறக்கி அது பிறகு சமைச்சா கூட அவ்வளோ மறுபடியும் சாப்பிடும்போது புழு வந்துடும் சாப்பாட்டில். அதை மாதிரி அப்படியே வச்சிருவோம். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா சரி கிடையாது. எங்கள் அம்மா கஷ்டம். எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தி அடித்து ஒரு வேலை கஷ்டப்பட்ட வேலை செஞ்சிட மாட்டாங்க. கடைசி இந்த புயலானி ஒன்று தெரியுமா அவங்களுக்குலாம்? அந்த புயலை கட்ட தான் போவேன். அதில் ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நாங்களாம் எங்கள் அண்ணன் நாங்களாம் காடாக மம்முட்டி எடுத்துகிட்டு போய் கிழங்கு எடுப்பாங்களோ அந்த வயலில் போய் கிழங்கு எடுத்து கிழங்கு ஒடிச்சு அந்த மூட்டில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருப்பாவ. அதை பீஸை எடுத்துகிட்டு அதை அவிச்சு தூக்குமா. சில நேரம் ரொம்ப மழை இல்லாமல் பஞ்ச காலம் இருந்து அப்போம்லாம் கிழங்குலாம் போட்டிருப்பாவ. மழை இல்லாமல் காஞ்சி போயிருக்கும். அதில் அடியில் கொஞ்சோண்டு கிழங்கு இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வச்சா வேகவே வேகாது. அதையும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிடுவோம். வேறு பனம்பழம், உடம்பழம், வேப்பம்பழம் இதுதான் எங்கள் சாப்பாடு. அதுக்கு எவ்வளவோ சண்டை போடுவோம், அதுவும் கிடைக்காது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப ரிலேட்டிவ் உள்ள மக்கள் தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. அங்கே 2 பிள்ளைகள் தான் உண்டு. எங்கள் வீட்டில் 7 பிள்ளைகள். அவைய புருஷனும் முன்னாட்டியும் வேலை பார்ப்பாவ. அதனால் அவளுக்கு சாப்பாட்டுக்கு கவலை கிடையாது. நாங்களாம் பார்க்கணும். எதிர் வீடம் தான். அவைய நாங்களாம் பார்க்கணுன்னே எங்களை வெறுப்பேற்றுற மாதிரியே எல்லாம் பண்ணுவாவ. நல்லா புட்டை வைப்பாவ, இட்லி வைப்பாவ, தோசை வைப்பாவ, என்னன்னாலும் செய்வாவ. ஆனால் எங்களுக்கு தரமாட்டாவ. நாங்கள் பாம்போல் அப்படியே லாஸ்ட்டு தங்கச்சிலாம் 1 வயசு 6 மாதம் 2 வயசு அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருப்போம். பாம்போல் அப்படியே இப்போம்லாம் நாமலாம் சவுத் ஆப்ரிக்கா, கொரியா அங்கங்கெல்லாம் உள்ள பிள்ளைகள்லாம் இதில் பார்த்தோன்னே எனக்கு கண்ணீரே வந்துடும். அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு காலத்தில் இருந்தோம். அப்படி இருக்க சூழ்நிலை அந்த பக்கத்தில் உள்ளவே அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த கழனி தண்ணி இருக்கலாம், மாட்டுக்கு ஊற்ற தண்ணியில் வியானனே போடுவோம். நாங்கள் அதை பார்த்து பொறாம முடிக்கணும், நம்ம அழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அப்படி போட்டு வைப்பாங்க. சில நேரம் என் தங்கச்சி மாதிரிலாம் எடுத்து தின்னு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் கொடூரமான மனசு உள்ள ஆட்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். வேறு நாடுகளில் சாப்பாடு இல்லாமல் நிறைய வீடியோ பார்த்தோம்னா எனக்கு இப்போமா அழுதுருவேன். மனசே ஆறாது, தூக்கமே வராது. நம்மளும் இப்படி தானே இருந்தோம் வச்சோம். அப்போ பச்சை பிள்ளைலாம் இப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்க அப்படின்னு. தயவு செஞ்சு யாருமே அப்படிலாம் பண்ணாங்க. சாப்பாடெலாம் யாருமே வேஸ்ட்டு பண்ணாதுங்க. என் பிள்ளைகளும் ரொம்ப சாப்பிடாது. வேஸ்ட்டு பண்ணால் பிள்ளைகளை ரொம்ப யாசுவேன். சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணும்போது நான் ரொம்ப யாசுவேன். அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் ஒரு 12 வயசில் ஆனப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்ன செய்வோம்னா, அரிசி நெல் வயலில் போய் எலி வரப்பில் நிறைய நெல் சேமித்து வச்சுருக்கோம். அதை எங்கள் அண்ணனும் என் தங்கச்சியும் போய் எலியை பிடிச்சிட்டு அந்த நெல்லெல்லாம் வெட்டி தொளி மண்ணோடு கொண்டு வருவாங்க. அதை எங்கள் ஊரில் பெரிய ஆறு போவோம். அந்த ஆற்றுல வச்சு நாங்கள் கழுவோம். வெட்டி கொண்டு வரதோட எங்கள் அண்ணன் என் தங்கச்சி வேலை முடியும். அது பிறகு தான் பயங்கர வேலை இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கழுவினோம்னா நாளைக்கு எங்கள் அக்கா கழுவுவோம். அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு அந்த வேலை. நாங்கள் என்ன செய்வோம்னா, அதை மண், கல், பீங்காய் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே கையை போட்டு கிண்டி அலசி கழுவணும். அது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை செஞ்சு அதில் மாதிரி கொஞ்சோண்டு நெல் கிடைக்கும். ஒரு 10 நாள் சேர்த்து வச்சா ஒரு நாள் ஒரு பெரிய பானையில் அவிக்கிறதுக்கு கிடைக்கும். 10 நாளாக அதை கழுவி அதை பக்குவப்படுத்தி அதை காய வச்சு அதுக்கு பிறகு ஒரு நாள் அவிச்சிட்டு 3 நாள் காய வைக்கணும். காய வச்சுட்டு பக்கத்து ஊரில் போய் தான் அதை நெல்லை பிரித்து எடுத்து கொண்டு வரதுக்கு ரைஸ் மில் உண்டு. அதுக்கு நடந்து தான் கொண்டு போகணும். தலையில் வச்சு 10-20 இடத்துல இறக்கி வச்சு கொண்டு போவேன். கொண்டு போய்ட்டு வரும்போதும் 10-20 இடத்துல இறக்கி வைப்பேன். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் அரிசியை ஊதி 2 கன்னத்துக்குள்ளேயும் ஒதுக்கி வச்சுட்டு சவுச்சி வச்சு கொண்டுட்டு வந்து அதுக்கு பிறகு அந்த அரிசியை பொங்கி 2 நாளில் காலியாயிரும். எல்லோரும் பட்டினி கிடக்கக்கூடிய கோஷ்டிகளா 2 நாளில் அது எல்லாம் காலியாயிரும். மறுபடியும் ஆனால் அதுக்கு பிறகு மறுபடியும் செஞ்சு அந்த நெல் சேகரித்து
பண்ணி பண்ணி வச்சு அப்படியே சாப்பிடுவோம். மறு அந்த எலியை அவ்வளோ நாங்கள் சுட்டு தின்றுவோம், பொரித்து தும்போம். அப்படி போய்ட்டுருந்து ஓணம்லாம் நாங்கள் சின்ன வயசுல நல்லா இடித்து வரட்டி தும்போம். இப்போ எல்லாத்த பார்த்தாலும் அருவருப்பாக இருக்குது. அதனால் யாருமே சாப்பாடெலாம் வேஸ்ட்டே பண்ணாங்க மக்களே. எவ்வளோ மக்கள் இப்போவும் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்காங்க. அந்த வீடியோலாம் நான் நிறைய பார்ப்பேன். இது சவுத் ஆப்ரிக்கா, வேறு கொரியா, அங்கே இங்கேன்னுட்டு நிறைய மக்கள் இப்போ சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுக்காங்க. அந்த மக்களை பார்த்தாலும் அப்படியே அழுவையாக வர்றேன் எனக்கு. அதனால் யாருமே சாப்பாடு வேஸ்ட் பண்ணாங்க. யாருக்கும் என்னோட துரோகம் பண்ணாதுங்க, பண்ணாதுங்கன்னு இல்லை, பண்ணக்கூடாது. நான் சொன்னது தப்பு, பண்ணாதுங்கன்னு சொல்லி யாரையுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. நம்ம யாரையுமே நம்ம கெடுக்கக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாலும் நம்ம அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இவ்வளோ பண்ணிட்டாவா, நம்மளும் அவளை ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது.